ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்கன்னு நம்புகிறோம். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, சங்கர் சார் வந்து நோட்டீஸ் போர்டில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து எல்லாத்துக்குமே மைக்ரோ டாஸ்க் மெம்பர்ஸ்க்கு எல்லாத்துக்குமே டாஸ்க் ஓப்பன் ஆயிருக்கு. டுடே டாஸ்க் ஆப்ஷன். அதை வந்து எப்படி நம்ம இந்த ஒர்க் பண்ணுறது, மைக்ரோ டாஸ்க் எப்படி ஒர்க் பண்ணுறது, அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அமேசான் ஆப் ஆர் இல்லை வெப்சைட்டு. இப்போ வந்து நான் வந்து வெப்சைட்டில் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து நான் க்ரோமில் வந்து இந்த ப்ளஸ் சிம்பிள் இருக்குது பாருங்கள். இந்த ப்ளஸ் சிம்பிள் டச் பண்ணி இந்த சர்ச் பாக்ஸ், இங்கே சர்ச் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா அமேசான் டைப் பண்ணிக்கிறேன். amazon.in .inன்னு போட்டு நம்ம சர்ச் பண்ணிக்கலாம். amazon.inன்னு போட்டோன்னே நமக்கு வந்து அமேசானுக்குள்ளே வந்து ஆப்குள்ளே போயிடும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஏதாச்சும் ஒரு ப்ராடக்ட்டு, உங்களுக்கு தேவையான ப்ராடக்ட் ஏதாச்சும் சர்ச் பண்ணணுன்னா, உங்களுக்கு பிடிச்ச ப்ராடக்ட்டு ஏதோ ஒரு ப்ராடக்ட் உங்களுக்கு சர்ச் பண்ணணுன்னா இங்கே சர்ச் பண்ணலாம். இப்போ நான் வந்து எக்ஸாம்பிளுக்கு ஹெட்ஃபோன் போடுறேன். இப்போ கீழே தள்ளி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன மாடல் ஹெட்ஃபோன்ஸ் எல்லாம் இருக்குதோ அதெல்லாம் நமக்கு ஷோ ஆகும் அமேசான் ஆப்பில். இப்போ கீழே பார்த்தீங்கன்னா நான் இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஹெட்ஃபோன் வந்து கிளிக் பண்ணுறேன். இந்த ஹெட்ஃபோன் நம்ம கிளிக் பண்ணுறேன். இப்போ கிளிக் பண்ணியாச்சு. ஓப்பன் ஆயிடுச்சுங்களா? இதை வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி இந்த ஃபுல் பிக்சர் தெரிகிற மாதிரி நீங்கள் வந்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கணும். இப்போ நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்களோட எஸ்பிஓ போர்ட்டல் வந்து லாகின் பண்ணிக்கலாம். இப்போ லாகின் பண்ணியாச்சு. லாகின் பண்ணிவிட்டு நீங்கள் கீழே பார்த்தீங்கன்னா டேஷ்போர்டு, டீம் செலெக்ஷன், டிஜிட்டல் அப்ளிகேஷன், அது கீழே பார்த்தீங்கன்னா டுடே டாஸ்க்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணிவிட்டு கீழே தள்ளி பார்த்தீங்கன்னா டாஸ்க் 1ன்னு இருக்கும். கோ டு அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குங்களா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிவிட்டு கைண்ட்லி வெயிட் ஃபார் 20 செகண்ட் தென் கிளிக் கோ டு ஆர்டிக்கல் பேஜ் பட்டன் அப்படின்னு இருக்கும். கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து செகண்ட்ஸ் ஓடும். இங்கே பாருங்கள், கீழே பார்த்தீங்கன்னா செகண்ட்ஸ் ஓடுதுங்களா? இந்த செகண்ட்ஸ் முடிஞ்சோடனேயும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த டாஸ்க்கை ஃபினிஷ் பண்ணிட்டீங்கன்னா மறுபடியும் இந்த 1 வீக் கழிச்சு தான் உங்களுக்கு வந்து இந்த டாஸ்க் ஓப்பன் ஆகும். ஓகேங்களா? இப்போ வந்து கோ டு டாஸ்க்னு ஒரு ஆப்ஷன் காட்டுதுங்களா கீழே, கோ டு டாஸ்க் பேஜ், இதை கிளிக் பண்ணிக்கங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு எப்பயும் போல் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நமக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. ஓப்பன் அமேசான் அஃபிஷியல் வெப்சைட் இந்த மாதிரிலாம் கொடுத்துருப்பாங்க. நம்ம ஆல்ரெடி அஃபிஷியல் வெப்சைட்டில் போய் நம்ம ஒரு ப்ராடக்ட்டை வந்து நம்ம வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா 4th ஸ்டெப்பில் மஸ்ட் ஆட் திஸ் டேக் இன்டு யுவர் போஸ்ட் டிஸ்கிரிப்ஷன் அப்படின்னு ஒரு இது கொடுத்துருக்குங்களா? இப்போ வந்து இந்த ஹேஷ்டேக் வந்து காப்பி பண்ணணும். ஹேஷ்டேகோடு இருக்கிறது ஹேஷ்டேகும் அப்புறம் இந்த ஜென் ரிவ்யூஸுங்கிறத வந்து நம்ம காப்பி பண்ணிக்கலாம். காப்பி பண்ணியாச்சு. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா டோட்டலாக இந்த பேஜை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஹோம் பட்டன் அழுத்தி க்ளோஸ் பண்ணிவிட்டு, இங்கே ஒரு ஹோம் பட்டன் இருக்குங்களா கீழே, அதை வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா இப்போ வந்து ஃபேஸ்புக்கில் போய்க்கலாம். ஃபேஸ்புக்கில் போயிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக் ஓப்பன் பண்ணியாச்சு. ஃபேஸ்புக்கில் இங்கே பார்த்தீங்கன்னா டாப் கார்னரில் ப்ளஸ்ன்னு ஒரு சிம்பிள் இருக்குங்களா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா போஸ்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் கேட்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ண பிறகு வாட் இஸ் ஆன் யுவர் மைண்டு அதில் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா லாங் ப்ரெஸ் பண்ணி பேஸ்ட் கொடுங்க. பேஸ்ட் கொடுத்தீங்கன்னா நம்ம வந்து அந்த
எஸ்பிஓ போர்ட்டலில் நம்ம ஒன்று காப்பி பண்ணிட்டு வந்தோம் பார்த்தீங்களா? ஹேஷ்டேக் ஜென் ரிவ்யூஸ்னு அது வந்து பேஸ்ட் ஆயிரும். அடுத்தது நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, கீழே ஒரு ஆப்ஷன் கீழே பார்த்தீங்கன்னா, ஃபோட்டோ ஆல்பம் மாரி இருக்கும் ஒரு ஆப்ஷன். அந்த ஆல்பத்த வந்து கிளிக் பண்ணிக்கங்க. அந்த ஆல்பத்த கிளிக் பண்ண பிறகு, நீங்க வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தத வந்து நீங்க வந்து அப்லோட் பண்ணிக்கங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த பிக்சர் வந்து செலக்ட் பண்ணியாச்சு. இப்போ டன் குடுத்து, இப்போ இங்க பார்த்தீங்கன்னா, ஒரு ஆப்ஷன் டன்ன்னு கேட்குங்களா? அத குடுத்து, டாப் கார்னர்ல நெக்ஸ்ட்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க, டாப் கார்னர்ல. அத வந்து நெக்ஸ்ட் குடுத்துருங்க. நெக்ஸ்ட் குடுத்த பிறகு போஸ்ட்ன்னு கேட்கும். மறுபடியும் ஒரு ஆப்ஷன் போஸ்ட்ன்னு கேட்கும். போஸ்ட் குடுத்துருங்க. போஸ்ட் குடுத்தோனே உங்களுக்கு வந்து எப்படி போஸ்ட் இங்க பார்த்தீங்கன்னா, போஸ்ட் ஆயிட்டுருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து போஸ்ட் ஆயிடுச்சு. இப்போ போஸ்ட் ஆன பிறகு பார்த்தீங்கன்னா, கீழ தள்ளி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஷேர்ன்னு ஒரு ஆப்ஷன் காட்டும். அத வந்து கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ண பிறகு கீழ பார்த்தீங்கன்னா, வாட்ஸ்அப்பு, குரூப்பு, யுவர் ஸ்டோரி, காப்பி லிங்க். இந்த காப்பி லிங்க்குங்கிறத வந்து கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணோனே உங்களுக்கு வந்து காப்பி ஆயிரும். லிங்க் வந்து காப்பி ஆயிருச்சு. இப்போ வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, ஹோம் பட்டன். இப்போ இங்க பார்த்தீங்கன்னா, ஹோம் பட்டன் இருக்குங்களா? இந்த ஹோம் பட்டன வச்சு க்ளோஸ் பண்ணிருங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, எகைன் குரோம்குள்ளே போய் எஸ்பிஓ போர்ட்டலில் போய் லாகின் பண்ணிக்கங்க. ஏன்னா ரொம்ப நேரம் ஆச்சு, லாக் அவுட் ஆகிருக்கும். அதே மாதிரி டுடே டாஸ்க்குள்ளே போய்க்குங்க. டுடே டாஸ்க் போன பிறகு டாஸ்க் 1 கோ டூன்னு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஒரு 20 மினிட்ஸ் வெயிட் பண்ணணும், 20 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா, கீழே பார்த்தீங்கன்னா, கோ டு டாஸ்க் பேஜ் அதை வந்து கிளிக் பண்ணிக்கங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொடுத்துருப்பாங்க. நம்ம இப்போ வந்து என்ன பண்ணுறோன்னா, கீழே அப்படியே வந்தீங்கன்னா, உங்கள் நேமு, உங்கள் ப்ரொஃபைல் ஐடி எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு வந்து யூஆர்எல்ங்கிற இடத்துல வந்து நீங்கள் வந்து லாங் ப்ரெஸ் பண்ணி, ஏன்னா நீங்கள் வந்து காப்பி பண்ணதை வந்து பேஸ்ட் பண்ணணும். அதனால் லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பேஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் காட்டும். அதை வந்து கொடுத்துருங்க. அதை கொடுத்த பிறகு மேலே வந்து சூஸ் டைப்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்களா? அதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா, ஃபேஸ்புக்கு, யூடியூப், இன்ஸ்டாகிராம், வெப்சைட் இந்த 4 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் வந்து ஃபேஸ்புக்குன்னு தான் கொடுக்கணும். ஏன்னா நீங்கள் ஃபேஸ்புக்கில் தான் வந்து போஸ்ட் போடுறங்காட்டி ஃபேஸ்புக்குன்னு தான் இந்த ஆப்ஷன் கொடுக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, மேலே வந்து டைட்டில்னு ஒரு ஆப்ஷன் கேட்டிருப்பாங்க. அதை வந்து கிளிக் பண்ணி அதுலேயே நீங்கள் வந்து ஃபேஸ்புக்குன்னு தான் கொடுக்கணும். இப்போ ஃபேஸ்புக்குன்னு கொடுத்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா, கீழே வந்து சப்மிட்டுங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சப்மிட் ஆயிரும். இப்போ வந்து சப்மிட் ஆயிடுச்சு. நமக்கு வந்து டாஸ்க் பார்த்தீங்கன்னா க்ளோஸ் ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா, நீங்கள் மறுபடியும் கோ டு டாஸ்க் போனீங்கன்னா, இதெல்லாம் மறுபடியும் இதே மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 7 டேஸ்க்கு வந்து ஒர்க் பண்ண முடியாதுன்னு என்னது அந்த ரெட் கலர் பாக்ஸில் உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். அதனால் உங்களுக்கு எப்படி இப்போ அமௌண்ட் வந்து ஆட் ஆயிடுச்சு அப்படிங்கிறது வந்து எப்படி செக் பண்ணிக்கணும்னா, பே அவுட் ஹிஸ்ட்ரி. இப்போ பே அவுட் ஹிஸ்ட்ரி இருக்குங்களா? அதை வந்து கிளிக் பண்ணிக்கங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ரீசெண்ட் ஒர்க் அண்ட் நான் ஒர்க்கிங் அப்படின்னு இருக்கும். அதில் வந்து ஃபஸ்ட் ஒன் அட்மின் வீடியோஸ்ன்னு இருக்குங்களா? அட்மின் வீடியோ அமௌண்ட் 15 ருபீஸ். இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ பார்த்ததுக்கான அமௌண்ட் வந்து 15 ருபீஸ் இப்போ ஆட் ஆயிருக்கு. இதை நீங்கள் வந்து எப்படி டேஷ்போர்டில் செக் பண்ணணும்னா, ஃபஸ்ட் வந்து டேஷ்போர்டுக்கு போய்க்குங்க. டேஷ்போர்டுக்கு போன பிறகு கீழே அப்படியே மூவ் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா, கீழே பார்த்தீங்கன்னா டாஸ்க் வாலெட்டில் பாருங்கள். நான் ஃபஸ்ட்டு வந்து ஒரு 20 ருபீஸ் வச்சுருந்தேன். இப்போ ஒரு 15 ருபீஸ் ஆட் ஆயிருக்கு. இப்போ வந்து 35 ருபீஸாக ஆயிருக்கு. இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் வந்து இதில் வந்து ஃபேஸ்புக் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து இந்த லிங்க் யூஆர்எல்ல வந்து உங்களுக்கு வந்து ஸ்டோரின்னு வந்து அப்லோட் ஆச்சுன்னா, நீங்கள் கம்பல்சரி வந்து பார்த்தீங்கன்னா, ஃபேஸ்புக் வந்து அப்டேட் பண்ணணும். இல்லைன்னா அன்இன்ஸ்டால் பண்ணிவிட்டு மறுபடியும் ரீஇன்ஸ்டால் பண்ணி
நீங்கள் வந்து ஃபேஸ்புக் லாகின் பண்ணி போஸ்ட் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த லிங்க் வந்து ஸ்டோரின்னு வராது, உங்களுக்கு வந்து எப்பயுமே ஷேர்ன்னு தான் வரும். அதனால் அதை செக் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.